6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான வேதியியல் பாடவரிசையில் அடுத்ததாக நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். மாற்றம் என்றால் என்ன? ஒரு பொருள் தன்னுடைய நிலையில் இருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் நிகழ்வே மாற்றம் எனப்படும். பொருளினுடைய ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் உள்ள குறிப்பிடத்தக்க வேறுபாடு மாற்றம் ஆகும். மாற்றங்கள் பொதுவாக 5 வகையாக வேறுபடுத்தப்படுகிறது. மெதுவான மற்றும் வேகமான மாற்றங்கள், மீள் மற்றும் மீளா மாற்றங்கள், இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள், விரும்பத்தக்க மற்றும் விரும்பத்தகாத மாற்றங்கள், இயற்கை மற்றும் செயற்கை மாற்றங்கள். இதில் மற்ற எல்லா வகைகளையும் நீங்களே எளிதாக கண்டுபிடித்து அதற்கு விடையளித்து விடலாம். ஆனால் மீள் மாற்றம், மீளா மாற்றம், வேதியியல் மாற்றம், இயற்பியல் மாற்றம், இதை பற்றி மற்றும் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்துக்கலாம். மீள் மற்றும் மீளா மாற்றம். மீள் மாற்றம் என்றால் ஒரு பொருள் ஒரு நிலைக்கு மாறிவிட்டு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிவிட்டால் அது மீள் மாற்றம் எனப்படும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு ரப்பர் பேண்டை இழுத்துட்டு திரும்ப விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் அது ரப்பர் ரிங்காக அது மாறிடுது. இந்த வகை மாற்றங்கள் தான் இயற்பியல் மாற்றங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், மீள் மாற்றம் தான் இயற்பியல் மாற்றம். அடுத்தது மீளா மாற்றம். ஒரு காகிதம் இருக்குது, அதை நீங்கள் எரிச்சிடுறீங்க. இப்போ எரித்த பொருள் அந்த காகிதம் கரியாக மாறிடுச்சு. அப்போ காகிதமாக இருந்தது கரியாக மாறிடுச்சு. இப்போ கரி காகிதமாகுமா? ஆகாது. அதனால் அது மீளா மாற்றம். காகிதம் என்பது செல்லுலோஸ் எனப்படும் வேதிப்பொருள். அது எதுவாக மாறிவிட்டது? கரியாக இப்பொழுது மாறிவிட்டது. இது வேதி மாற்றமாகும். நீரினுடைய அனைத்து வகையான மாற்றங்களும் மீள் மாற்றங்களே, அதாவது இயற்பியல் மாற்றங்கள். பனிக்கட்டியை வெப்பப்படுத்தி நீராக மாற்றினால் அதுக்கு பேர் உருகுதல் என்று பெயர். அந்த உருகிய நீரை மீண்டும் பனிக்கட்டி ஆக்குவது உறைதல் என்று பெயர். நீரை வெப்பப்படுத்தி ஆவியாக மாற்றினால் அது ஆவியாதல். அந்த ஆவியான நீரை மீண்டும் குளிர்வித்து நீராக மாற்றினால் ஆவி சுருங்குதல். இது அனைத்துமே பார்த்திங்கன்னா இயற்பியல் மாற்றங்கள். கரைப்பானில் கரைபொருள் கரையும் பொழுது கரைசல் உருவாகிறது. இப்போ கரைப்பான் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது என்ன அப்படின்னா, நீர் ஒரு வகையான கரைப்பான். இப்போ நம்ம தின்னர்னு சொல்கிறோம், அதை பெயிண்டை கரைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ அது ஒரு கரைப்பான். அப்போ கரைபொருளும் கரைப்பானும் சேர்ந்து கரைசலை உருவாக்குகிறது. நீர் ஒரு பொது கரைப்பான். இது பெரும்பாலான பொருட்களை கரைக்கிறது. இயற்பியல் மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் புதிய பொருட்கள் உருவாவதில்லை. இயைபில் மாற்றம் ஏற்படாது. இது ஒரு தற்காலிக மாற்றம். இது ஒரு மீள்வினை. ஆனால் வேதியியல் மாற்றம் அப்படி இல்லை. இதில் புதிய பொருட்கள் உருவாகிறது. இப்போ செல்லுலோஸிலிருந்து கரி உருவாகிச்சு. வேதியியல் மாற்றம் ஏற்படும். இது ஒரு நிரந்தர மாற்றம். இது ஒரு மீளா வினை. அடுத்து விரும்பத்தகாத மாற்றம், இயற்கை செயற்கை மாற்றங்கள் நீங்கள் எளிதாக கண்டுபிடித்து பதில் எழுதிவிடலாம். வேதியியல் மாற்றம் தான் மிகப்பெரிய புதிய பொருட்களை கொடுக்கக்கூடிய விரிவான மாற்றமாகும். இதில் வெப்ப உமிழ் மாற்றம்னு ஒன்று இருக்குது. அதாவது எந்த ஒரு பொருளையும் வேதிவினைக்கு உட்படுத்தும் பொழுது அது வெப்பத்தை உமிழ்ந்தால் அது வெப்ப உமிழ் மாற்றம். எடுத்துக்காட்டுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடை நீரில் கரைத்தல். சோடியம் ஹைட்ராக்சைடுனால் வேறு எதுவும் இல்லை. நீங்கள் துணி துவைப்பதற்காக சோப்பு தூளை கையில் தட்டும் பொழுதே அது மிக குறைவான வெப்பத்தை வெளியேற்றுவதை உணரலாம். கால்சியம் ஆக்சைடு எனப்படும் சுண்ணாம்பு கல்லை தண்ணீரில் போடும் பொழுது அது நீர் கொதிக்கும் அளவில் வெப்பத்தை வெளியிடுவதை உணர முடியும். இதையெல்லாம் வெப்ப உமிழ் மாற்றம்னு சொல்கிறோம். வெப்ப ஏற்பு மாற்றம்னு தனியாக இருக்குது. இதில் வெப்பம் உறிஞ்சப்படுது. எக்ஸாம்பிளுக்கு குளுக்கோஸை நீரில் கரைத்து டம்ளருடைய வெளிப்பக்கத்தை தொட்டு பார்த்தால் குளிர்ச்சியாக நமக்கு தெரியும். அமோனியம் குளோரைடு, இந்த ரெண்டும் இதுக்கு உதாரணம். குளுக்கோஸ் மற்றும் அமோனியம் குளோரைடு வெப்பம் உறிஞ்சப்படும் மாற்றம். அதனால் இது வெப்ப ஏற்பு மாற்றம். அதுக்கு அடுத்த மாற்றங்கள் கால ஒழுங்கு மாற்றம், காலம் ஒழுங்கற்ற மாற்றம்னு 2 இது தனியாக இருக்குது. இது பருவகால மாற்றங்கள், அமாவாசை பௌர்ணமி தோன்றுதல், கடிகாரத்தினுடைய ஊசல் அலைவு, இதய துடிப்பு, இதெல்லாம் கால ஒழுங்கு மாற்றத்துக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். கால ஒழுங்கற்ற மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் விபத்து ஏற்படுதல், சுனாமி, நிலச்சரிவு, நடனமாடுபவரின் கால்களின் இயக்கம், இடி மின்னல், இதெல்லாமே கால ஒழுங்கற்ற மாற்றம். நொதித்தல் என்பது ஒரு முக்கியமான வேதிவினை. இது காற்றற்ற சூழ்நிலையில் ஈஸ்ட் மற்றும் சில பாக்டீரியாக்கள் நொதித்தல் நிகழ்வை நடத்துகின்றன.
இதன் மூலம் ஒரு சர்க்கரை கரைசல் வந்து ஆல்கஹாலாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறுகிறது. லூயி பாஸ்டியர் என்னும் அறிஞர் நொதித்தல் நிகழ்வினை முதலாக விவரித்தார். இவர் ரேபிஸ் எனப்படும் வெறிநாய் கடி நோய்க்கு மருந்தையும் கண்டறிந்தார். சமையல் சோடாவும் எலுமிச்சை சாறும் இணைந்து என்ன கொடுக்குது அப்படின்னா, சமையல் சோடா அப்படின்னு சொல்லக்கூடியது சோடியம் பை கார்பனேட், எலுமிச்சை சாறு அப்படிங்கிறது சிட்ரிக் அமிலம். இரண்டும் சேர்ந்து சோடியம் சிட்ரேட் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீர் இதை கொடுக்கிறது. மின்சாரத்தினால் நிகழும் வேதிவினைகள் மின்னார் பகுத்தல் என்று அழைக்கப்படும். பொதுவாக எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரோ அப்படின்னா மின்சாரம், லைசிஸ் அப்படின்னா பிரித்தல் அல்லது பகுத்தல் அல்லது கொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த சொல்லை முதலாக அறிமுகப்படுத்தியவர் வந்து மைக்கேல் ஃபாரடே. சிறிதளவு சல்ஃபூரிக் அமிலம் அதாவது கந்தக அமிலம் சேர்த்த நீரில் மின்சாரத்தை பாய்ச்சும் பொழுது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுக்கள் வெளிவருகின்றன. உப்பை அதிகமாக போட்டு ஒரு கரைசலை நாம் உருவாக்குவோமானால், நீரில் கரைத்து அந்த கரைசலை உருவாக்குவோமானால் அதுக்கு பேர் பிரைன் அப்படின்னு பேர். அடர் சோடியம் குளோரைடு கரைசல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் பிரைன். இந்த பிரைன் வழியே மின்சாரத்தை செலுத்தும் பொழுது சோடியம் ஹைட்ராக்சைடு, குளோரின் மற்றும் ஹைட்ரஜன் வாயுக்கள் வெளிவருகின்றன. சோடியம் ஹைட்ராக்சைடை நீரில் கரைத்து கிடைக்கும் கரைசலுக்கு லை என்று பெயர், LYE. சில வேதிப்பொருட்கள் வேதிவினைக்கு உட்படாமல் வினையினுடைய வேகத்தை மட்டும் மாற்ற உதவுகிறது. இவை வினை வேக மாற்றிகள் என்று அழைக்கப்படும். ஹேபர் முறையில் அமோனியா தயாரிக்க வினையூக்கியாக பயன்படுவது உலோக இரும்பு. வனஸ்பதி நெய் தயாரித்தலில், வனஸ்பதி நெய்னா செயற்கை டால்டான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, செயற்கை நெய் தயாரித்தலில் வினைவேக மாற்றியாக செயல்படுவது நிக்கல், பிளாட்டினம் அல்லது பலேடியம் அப்படிங்கிறது. உயிரி வினைவேக மாற்றிகள் என்சைம்கள்னு சொல்லக்கூடிய நமக்கு உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நொதிகள் மற்றும் ஈஸ்டுகள். முட்டை அழுகும் பொழுது வெளியாகும் வாயு ஹைட்ரஜன் சல்ஃபைடு. அதனால தான் அந்த துர்நாற்றம் நமக்கு வீசுகிறது. ஆப்பிள் மற்றும் ஒரு சில பழங்களுடைய செல்களில் காணப்படக்கூடிய என்சைமுக்கு பேர் பாலிஃபீனால் ஆக்சிடேஸ் அல்லது டைரோசினேஸ். நமது உடலில் நிறமியாக காணப்படக்கூடிய அந்த நிறமிக்கு பேர் மெலானின். தீக்குச்சியோட தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள் என்ன அப்படின்னா பொட்டாசியம் குளோரேட், ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைடு. அதை தீப்பெட்டியினுடைய பக்கவாட்டில் சிவப்பு பாஸ்பரஸில் தேய்க்கும் பொழுது அந்த தீக்குச்சி எரிகிறது. அப்போ தீப்பெட்டியினுடைய பக்கவாட்டில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள் சிவப்பு பாஸ்பரஸ். காற்றில் வேதிப்பொருட்கள் வெளியாவதால் காற்று மாசுபாடு ஏற்படுகிறது. இதனுடைய விளைவாக அமில மழை, புவி வெப்பமயமாதல், சுவாச கோளாறுகள் ஏற்படுகிறது. இப்படி மாசுபடுதலை ஏற்படுத்தக்கூடிய வேதிப்பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் ஆக்சைடுகள், நைட்ரஜன் ஆக்சைடுகள், குளோரோ ஃப்ளூரோ கார்பன் அதாவது CFC அப்படின்னு சொல்கிறோம், மீத்தேன். இது எல்லாமே காற்றில் கலக்கும் பொழுது அமில மழை உருவாகிறது. இந்த அமில மழை அப்படிங்கிறது வந்து கோடை காலம் முடிந்து மழைக்காலம் ஆரம்பிக்கும் பொழுது முதல் மழையில் கந்தக அமிலமும் நைட்ரஜனுடன் கலந்த நைட்ரிக் அமிலமும் மழையாக கொட்டும். அதனால தான் செடியெல்லாம் கருகி போகும். மனிதர்களுக்கு அது வந்து ஒவ்வாமையை ஏற்படுத்தும், தோல் நோய்களையும் அது உருவாக்கும். நிலம் கெட்டுப்போகும், புற்றுநோய், சுவாச நோய்களையும் உருவாக்குகிறது. இத்துடன் இந்த பாடம் நிறைவருகிறது.